வணக்கம். இன்னைக்கு தாவேக்காவோட ஆட்சி 100 நாள் ஆயிடுச்சு. வெற்றிகரமா கொண்டு போயிட்டாங்க. தாவேக்காவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்க சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவோட ஆட்சி யாருக்கு ஆட்சி பண்ணியிருக்காங்க? மக்களுக்கா? கார்ப்பரேட் கம்பெனிக்கா? இல்ல சினிமா துறையில இருக்கவங்களுக்கா? யாருக்கு சாதகமா ஆட்சி பண்ணியிருக்காங்க? மக்களுக்கா? எல்லா இடத்துல நின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாவேக்காவோட ஆட்சியில பதவியில யாருக்கு குடுத்துருக்காங்க? சினிமா துறையில இருக்கவங்களுக்கு குடுத்துருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனிக்கு இடத்தையெல்லாம் வாங்கிக்கன்னு சொல்லி எழுதி குடுத்துட்டாங்க. இதுல சினிமா துறையில இருக்கவங்களுக்கு என்னென்ன பதவி குடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஜனநாயகன் படம் எடுத்தார்ல வெங்கட நாராயணன். அவருக்கு தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அந்த பதவியை குடுத்தாரு. இவருக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த பதவியில இருக்கிறதுக்கு. ஏன் தமிழ்நாட்டுல யாருக்குமே அந்த தகுதி இல்லையா? இவர் ஒரு கர்நாடகருக்கு இந்த பதவி குடுக்கணும்னு எழுதியிருக்கா. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோட் படம் எடுத்தாங்கல்ல அர்ச்சனா கல்பாத்தி. அவங்களுக்கு கோயில்களுக்கான அறங்காவலர் பதவி குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இது குடுத்துருக்கணும். அவங்க அப்படி என்ன மக்களுக்காக போராடிட்டாங்க, சாதனை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு குடுத்துருக்க. அப்புறம் லியோ படத்தோட ஜெகதீஷ் பழனிசாமி. இவருக்கு என்ன படத்தை குடுத்துருக்காங்கன்னா, முதலமைச்சரின் தனி செயலாளர். அவர் முதலமைச்சரோட செயலாளராம். ஏன்னா இப்ப விஜயை வச்சு யாராவது படம் எடுத்துட்டாங்களா தளபதியை வச்சு, அவருக்கு ஏதாவது பதவி குடுத்துறது. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீஸ்ட் படம் எடுத்தாங்கல்ல மனோஜ் பரஹம்சான்ட்டு. அவருக்கு என்ன, அவர் ஒளிப்பதிவாளர். அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழக அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவர். நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த பதவிக்குன்னு ஒரு தகுதி கூட கிடையாதா? உங்களை வச்சு படம் எடுத்தவனுக்கெல்லாம் பதவியை கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் யாருக்கு சாதகமாக ஆட்சி பண்ணியிருக்கீங்க? உங்களை வச்சு படம் எடுத்தவனுக்கு ஆட்சி பண்ணியிருக்கீங்க. கார்ப்பரேட் கம்பெனி தமிழ்நாட்டை எல்லாம் தோண்டி எடுத்துக்க, தமிழ்நாட்டை என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுக்கு நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீங்க. மக்களுக்கான ஆட்சி என்ன தான் பண்ணியிருக்கீங்க?